கர்ப்பமானாங்கன்னா இல்லை திடீர்னு ஒரு ஆக்சிடெண்ட் ஆச்சுன்னா பிளட் சுகர் லெவல் செக் பண்ணுங்களேன், என்னவா இருக்கும்? அதிகமாக இருக்கும். ஹாஸ்பிட்டல் போனோம்னா டாக்டர் என்ன பண்ணுவாங்க, சுகர் அளவுக்கு மீறி ஆயிடுச்சு, இதை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிம்பாங்க. ஆனால் குழந்தை பிறந்தா தானா நார்மலுக்கு வந்துடும். அடிப்பட்டா உடனே சுகர் நமக்கு உடம்புல ஏறிடும். இதெல்லாம் ஏன் நடக்குது? அதை கட்டுப்படுத்தணுமா வேண்டாம்? இதை யார் நடத்துறாங்க அப்படின்னா, இதை நடத்தக்கூடியதும் நிணநீர் மண்டலம் தான். ஏன் இது நடக்குது அப்படின்னா, நம்ம உடம்பு தன்னைத்தானே தற்காத்து கொள்றதுக்கும் பாதுகாத்துக்கிறதுக்கும் மெயின்டைன் பண்றதுக்கும் ஒரு சிஸ்டமேட்டிக் அமைப்பை வச்சிருக்கு. அப்ப கர்ப்பம் ஆயிட்டா இன்னொரு உயிர் வந்திருக்கு, அந்த உயிரை வளர்க்கணும், அதை பாதுகாக்கணும், அதுக்கான பொட்டன்ஷியல் ஸ்ட்ரென்த் இம்ப்ரூவ் பண்ணணும். அப்படிங்கிறதுக்காக நம்முடைய உடம்பே பாதுகாப்பு அம்சமாக எமர்ஜென்சி டேக்கர்ன்ட்டு ஒரு ஃபண்ட் வச்சிருக்குல்ல கவர்மெண்ட், அந்த மாதிரி ஒரு ஃபண்டை வச்சுக்குது உடம்பு. அதுக்கு பேர் தான் சுகர். அப்ப நார்மலா உள்ள சுகர் இவங்களுக்கு பத்தாது அப்படின்னு அது கொஞ்சம் ரைஸ் பண்ணி வச்சுக்கும். எனி எமர்ஜென்சி டேக் கேர் பண்றது. ஏன் எக்ஸ்ட்ரா ஒரு விஷயம் நடக்குது உடம்புல, இதை பேலன்ஸ் பண்றதுக்காக டெம்பரவரியா அது ஒரு ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கு. அதை நாசம் பண்றதுக்கு ஒரு வேலை பண்றாங்க. அது வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு அவ்வளோ பிளான் பண்ணி ஒரு வேலையை செய்து அடிபட்டுடுச்சு, பிளட் லாஸ் ஆயிடுச்சு, காயம் ஆயிடுச்சு, எலும்பு முறிஞ்சிடுச்சு, சுகர் லெவல் ரைஸ் ஆயிடும். ஏன்? இந்த உடம்ப பாதுகாக்க வேண்டிய முக்கியமான பொறுப்பு அதுக்கு இருக்கு. அதெல்லாம் நம்ம கண்ட்ரோல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்? தானாவே கண்ட்ரோல் ஆகும். இது ஆர்டிபிஷியல், இது டெம்பரவரியா ரைஸ் ஆகும். அந்த பிரச்சனை முடிஞ்ச உடனே அது தானாவே நார்மலைஸுக்கு வந்துடும். தனியா சுகருங்கிறது அது வேற, அந்த சப்ஜெக்டை நான் தொடலை. நான் சொல்றது புரியுதுங்களா? உடல் தனக்கான சேஃப்டி ஏற்பாடுகளை என்னென்ன பண்ணி வைக்கிறேன்.